Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. மருத்துவர் ஒருவர் தன்னிடம் சிகிச்சைக்கு வந்த கிட்டத்தட்ட 300 நோயாளிகளை பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அந்நாட்டையே பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது. எங்கே நடந்தது? விரிவாக பார்க்கலாம். பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர் ஜோயல் லே. இவர் தலைநகர் பாரிஸில் உள்ள அரசு மருத்துவமனையில் குழந்தைகள் நல டாக்டராகவும் தலைமை அறுவை சிகிச்சை நிபுணராகவும் இருந்து வந்தார். பின்னர் பணியில் இருந்து ஓய்வு பெற்று தனியாக கிளினிக் வைத்து சிகிச்சை அளித்து வந்திருக்கிறார். இவர் மருத்துவராக பணியில் இருந்தபோது 1989 முதல் 2014 வரை 300க்கும் மேற்பட்ட நோயாளிகளை பாலியல் வன்கொடுமை செய்ததாக இவர் மீது புகார் எழுந்தது. அதிலும் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் பெரும்பாலானோர் 15 வயதிற்கும் குறைவான சிறார்கள் என்பது மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மருத்துவர் ஜோயல் லே அறுவை சிகிச்சை முடிந்து மயக்க நிலையில் இருக்கும் நோயாளிகளை குறிவைத்தும் மருத்துவமனை அறைகளில் தனியாக இருக்கும் சிறுமிகளுக்கு மயக்க மருந்து கொடுத்தும் தொடர்ச்சியாக பாலியல் வன்கொடுமைகளை செய்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து மருத்துவர் ஜோயல் லே 2 மருமகள்கள் உட்பட 4 குழந்தைகளை பாலியல் பலாத்காரம் செய்து பாலியல் வன்கொடுமை செய்ததற்காக 2020ஆம் ஆண்டில் கைது செய்யப்பட்டு 15 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இதற்கிடையே இந்த வழக்கு தொடர்பாக போலீஸ் அதிகாரிகள் மருத்துவரின் வீட்டை தேடிச் சென்று ஆய்வு நடத்தினர். அப்போது அவர்கள் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். மருத்துவர் ஜோயல் லே 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட புகைப்படங்கள், 650 வீடியோக்கள், மேலும் இதுவரை அவர் செய்த குற்றங்களின் கொடூரமான விவரங்களை விளக்கிய குறிப்பீடுகளையும் கண்டுபிடித்தனர். இது விசாரணையின் போது ஒரு முக்கியமான சான்றாக மாறியது. அரசு வக்கீல்கள் கேட்டுக்கொண்டனர். இந்த வழக்கின் தீர்ப்பை கோர்ட் ஒத்திவைத்துள்ளது. தன்னிடம் சிகிச்சைக்கு வந்த நோயாளிகளை மயக்க மருந்து கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்த மருத்துவரின் செயல் அந்த நாட்டையே அதிர வைத்துள்ளது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.